ஓம் நம சிவாய. அழகான காமாட்சி அம்மன் கோயில் மண்டபத்தில் பாருங்கள், எண்ணற்ற அழகாக பகவான் எம்பெருமானுக்கு கல்யாண கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பெரும் பாக்கியசாலி அல்லவா நாமல்ல. பாருங்கள், பெருமானுடைய கல்யாணத்துக்கு 30 தேவிகள் 3,00,00,000 தேவர்கள் வந்திருக்காங்க. அப்போனா அந்த கலியுகத்தில் நம்ம வாழ்த்துருக்குறோம். அப்போ நம்ம என்ன பாக்கியசாலி இல்லைங்களா? பகவான் எம்பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா, ஹரி கோவிந்தா, பெருமானே ஹரி கோவிந்தா, விட்டல விட்டல கோவிந்தா, பாண்டுரங்க கோவிந்தா, ஸ்ரீராம நாமமே கோவிந்தா, பெருமானே நாராயணா லக்ஷ்மி நாராயணரே சத்யநாராயணரே போச்சு போச்சு. அன்பான தெய்வமகளின் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். என் பெருமானே நாராயணா. வெற்றிவேல் முருகா, வெற்றுமுனிதான வீரமுனிதான மிருக பெருமானே போற்றி. எம் குல சாமியே தனு அம்மா அப்பா அதனாரீஸ்வரரையே போற்றி, தன்னாடு சிவனையே போட்டு எந்நாட்டோக்கு இரவா போட்டு. திருச்சிற்றம்பலம். நன்றி. வெற்றிவேல் முருகா. அழகான கோயில் மண்டபத்திலேருந்து ஒரு அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. இது பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் மண்டபம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பொள்ளாச்சி ஆனைமலையில் மாசனம்மன் கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இங்கே ஒரு காமாட்சி அம்மன் ஆலயம் மிக சிறப்பாக கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. அம்பாள் அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்க, சொல்ல வார்த்தை இல்லைங்க. அது மட்டுமா தாய் நமக்கு பேரழகியாக காட்சி கொடுக்குறாங்க. காமாட்சி அம்மன் அம்மான்னு சொல்ல தேவையா? சொல்லுவோம், வார்த்தையால் சொல்ல முடியுமா? கிடையாது. அம்பாள் நமக்கு பேரழகியாக காட்சி கொடுக்குறாங்க இந்த இடத்துல. இது தெலுங்கு செட்டியாரோடைய குலசாமியாக அம்பாள் நமக்கு இங்கே காட்சி கொடுக்குறாங்க. அழகான மாசினம்மன் ஆலயத்தில், அது மாசினம்மன் கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆனைமலையில் ரொம்ப மகிழ்ச்சியாக பொள்ளாச்சியில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்பாளை பாருங்கள். நமக்கு அந்த நம்மளுடைய மாசனம்மன் கோயில்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, தெலுங்கு செட்டியாருடைய குலசாமி அம்பாள் காமாட்சி அம்மாள் எங்கே இருக்காங்கன்னா சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி அன்னையன் தாயாரே போச்சு போச்சு. வெற்றிவேல் முருகன். நன்றி அனைவருக்கும். உடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷ். நன்றி. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பான தெய்வமகளின் வணக்கம். மாசி நம்பிகை ஆலயத்தில் காமாட்சி அம்மன் நம்பிகை அலங்காரம் இருந்தது தெய்வமங்களுக்கு. இதோடைய 25வது அம்மன் அலங்காரம் இதோ என் நம்பிகை ஆலயத்தில், மாசி நம்பிகை ஆலயத்தில் நடந்திருக்கு. அம்பாளுக்கு கோடான இதயம், கோடான கோடி இதயங்கள். தாய் அன்னையன் தாயாரே போச்சு போச்சு. ஓம் சக்தி பராசக்தி தேவியே அம்மா மாசாணி தாயாரே போச்சு போச்சு. நல்லபடியாக மகிழ்ச்சியாக என்னுடைய 25வது அம்மன் அலங்காரம் முடிஞ்சு. ஓம் சக்தி பராசக்தி தாயாரே போச்சு. தேவி சக்தி தாயாரே போச்சு போச்சு. மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய 25வது அம்பாள் அலங்காரம் சில்வர் ஜூப்ளியாக காமாட்சி அம்மன் அலங்காரம் மாசி நம்பிகை ஆலயத்தில், அதுக்கு பக்கம் இருக்கக்கூடிய தெலுங்கு செட்டியார் அவருடைய குலசாமியாக அம்பாள் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல மகிழ்ச்சியாக அம்மன் அலங்காரம் நடந்தது. பெரும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். அம்மையப்பனே போட்டி அர்த்தநாரீஸ்வரரே போட்டி போட்டி. அம்பாளுக்கு கோடான கோடி நன்றி. அன்னையின் தாயாரே மாசாணி தேவியே போச்சு போச்சு. அம்மன் தாயே போச்சு.